வழக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒண்ணு. எப்பவாச்சும் தனிமை உங்கள வாட்டி எடுக்குதா? அந்த தனிமை ஒரு சாபம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய வரம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க, இத பத்தி நாம கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம். இந்த ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் எப்பவாச்சும் முற்றிலும் தனிமையா யாருமே இல்லாத மாதிரி உணர்ந்திருக்கேனா? கண்டிப்பா. அந்த வலி நம்மள பல பேருக்கு புரியும். ஆதரவில்லாம நம்மள புரிஞ்சுக்க யாருமே இல்லையேன்னு தவிச்சு நிக்கும்போது மொத்த உலகமே நம்மள கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? நீங்க அப்படி ஃபீல் பண்ணியிருந்தா இந்த பதிவும் உங்களுக்கானதுதான். ஆனா உங்க பார்வையே மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன், கேளுங்க. ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நீங்க முற்றிலும் தனிமையா உணர்ந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்கள ஒரு பெரிய விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க, உலகம் உங்கள கைவிடல. ஏதோ ஒரு பிரம்மாண்டமான செயலை செய்யறதுக்காக பிரபஞ்சம் உங்கள ஸ்பெஷலா செலக்ட் பண்ணி தனிமைப்படுத்தி வச்சிருக்கு. இதுதான் உண்மை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த தனிமை? சாதாரணமானவங்களுக்கும் ஒரு சாதனையாளருக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு பெரிய காட்டு எடுத்துக்கோங்க. அங்க புற்கள் எப்பவுமே கூட்டமா கொத்து கொத்தாதான் வளரும். ஆனா ஒரு சிங்கம், அது எப்பவுமே சிங்களா கம்பீரமா தனித்துதான் நடக்கும். கூட்டத்தோட சத்தத்துல உங்க உள்ளுணர்வோட உண்மையான குரல் அமுங்கி போயிடும். அந்த சத்தத்துல இருந்து உங்களை பிரிச்சு உங்களுக்கான உண்மையான பாதையில பயணிக்க வைக்கிறதுக்காக தான் இயற்கை இந்த தனிமையை உங்களுக்கு கொடுக்குது. இப்போ வரலாற்ற கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். இதிகாச நாயகர்களின் தனிமை. எந்த ஒரு பெரிய சக்தியும் தலைமைத்துவமோ சும்மா சாதாரணமா கிடைச்சிடல. இத பாருங்களேன். அதர்மத்தை அழிக்க ராமர் 14 வருஷம் காட்டில தனிமையில இருந்தார். ஜோசப் பல வருஷங்கள் இருண்ட கிணற்றிலும் சிறையிலும் தனித்து விடப்பட்டுதான் பக்குவப்பட்டார். அதே மாதிரி மோசஸ் தன் மக்களை வழிநடத்துற தகுதியை வளர்த்துக்க 40 வருஷம் பாலைவனத்துல தனிமையா இருந்தார். இந்த மாதிரியான நீண்ட இருண்ட தனிமையான இடங்கள்தான் அவங்களையே ஒரு மாபெரும் சக்தியா செதுக்கியிருக்கு. இந்த வரலாற்று நாயகர்கள் சந்திச்ச போராட்டங்கள் எல்லாமே அவங்க தனிமையில எதிர்கொண்டதுதான். நோவா ஊரே அவரை பார்த்து கேலி செஞ்சப்போவும் தனித்து நின்னு அந்த பேழைய உருவாக்குனாரு. ஆப்ரஹாம் நெருப்புல தள்ளப்பட்டப்போவும் தன்னந்தனியா நின்னாரு. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்க இமயமலையில தனியா போய் தான் தவம் செஞ்சாரு. யாக்கோபு இஸ்ரவேலா மாற ஒரு தேவதூதன் கிட்ட தனிமையில தான் போராடினார். அவங்களோட அசைக்க முடியாத பலம் அவங்க தனிமையில சந்திச்ச அந்த கடுமையான போராட்டங்கள்ல இருந்து தான் வந்துச்சு. உண்மையான ஆன்மீக தெளிவோ இல்ல ஒரு பெரிய திறமையோ வேணும்னா கண்டிப்பா இந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கணும். குகைவாசிகள்னு சொல்லப்படுற அஸ்ஹாபுல் கஹஃப் இளைஞர்கள் தங்களோட நம்பிக்கையை காப்பாத்திக்க எல்லாரையும் விட்டு விலகி குகையில தனிமையா இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஹிரா குகையில தனித்திருந்த போதுதான் பேரொளிய உணர்ந்தார். அதே மாதிரி சூதபுத்திரன் அப்படின்னு ஊரே கேலி செஞ்சப்போ கர்ணன் தனிமையில நின்றுதான் தன்னோட வித்தைகளை கத்துக்கிட்டு ஒரு மாபெரும் வீரனானாரு. நம்ம மேல சந்தேகப்படுற கூட்டத்தை விட்டு விலகினா மட்டும்தான் முழுமையான திறமையை நம்மளால அடைய முடியும். சரி, இப்போ நம்ம காலத்துக்கு வருவோம். கூட்டத்திலிருந்து விடுதலை. இத உங்க அன்றாட வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்க. பெரிய லட்சியமே இல்லாதவங்க கூட சேர்ந்துகிட்டு ஒரு தற்காலிகமான ஆறுதலை தேடுறது ஒரு பெரிய பொறி. பொதுவா உங்களை சுற்றியுள்ள 90% மக்கள் சாதாரணமானவங்க தான். அவங்க உங்க பெரிய கனவுகளை பார்த்து பயப்படுவாங்க. இதெல்லாம் உன்னால முடியாதுப்பா அப்படின்னு உங்களை கீழே இழுப்பாங்க. ஆனா அந்த 10% மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க இந்த தற்காலிகமான வெற்றிடத்தையும் தனிமையும் ஏத்துக்கிட்டு தங்களோட உண்மையான நோக்கத்தை நோக்கி ஓடுவாங்க. அந்த 90% மக்கள் உங்களை தடுக்கும்போது அந்த தனிமை இருளை தாண்டி உங்க இலக்கு மேல மட்டும் கவனத்தை வைங்க. அப்படியே இதோட தொடர்ச்சியா நவீன உலகின் தனித்த சிங்கங்கள் பத்தி பாப்போம். தாமஸ் எடிசன், ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க், இவங்களெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க அடைஞ்சு கிடந்த அந்த தனிமையான ஆய்வகங்களும் கேரேஜ்களும் தான் பண்டைய காலத்து பாலைவனங்களுக்கும் குகைகளுக்கும் சமம். அவங்க உலகத்தை விட்டு விலகி முற்றிலும் தனிமையில வேலை செஞ்சப்போ இதே உலகம் அவங்கள பைத்தியக்காரங்கன்னு சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு அதே உலகம் அவங்க முன்னாடி தலைவணங்கி நிக்குது. தனிமை அப்படிங்கிறது நீங்க உங்களுக்காகவே பண்ணிக்கிற ஒரு மாபெரும் முதலீடுங்கிறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. ஆஹா, இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தனிமையின் சக்தி. இந்த தனிமை அப்படிங்கிறது ஒரு ரகசிய எரிபொருள் மாதிரி. அது முக்கியமா 3 விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். 1, கவனம், உங்களோட மொத்த ஆற்றலையும் ஒரே இலக்குல குவிக்கிறது. 2வது சுய கண்டுபிடிப்பு, உங்களோட உண்மையான பலம் என்ன பலவீனம் என்னன்னு உங்களை நீங்களே முழுசா புரிஞ்சுக்கிறது. 3வது முடிவெடுக்கும் திறன், எந்த இடத்துலயும் மத்தவங்கள சார்ந்து இருக்காம சொந்த கால கம்பீரமா நிக்கிறது. தனியா கீழே விழுந்து திரும்ப நீங்களாவே எந்திரிக்கும் போது கிடைக்கிற ஒரு தைரியம் இருக்கு பாருங்க, அது மத்தவங்க உதவி செய்யும் போது கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. உங்க வெற்றியின் பிரகாசம் நீங்க அனுபவிச்ச தனிமையின் ஆழத்துக்கு சமமா இருக்கும்.
அதனால எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு புலம்புறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா அந்த உயர்ந்த இலக்க தொடணும்னா இந்த தனிமையான பாதையில நடக்கிறது தான் முதல் வீரச்செயல். இன்னைக்கு நீங்க கடந்து போற இந்த தனிமையின் ஆழந்தான் நாளைக்கு உங்க வெற்றியின் உயரத்தை முடிவு பண்ண போகுது. இப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்விய உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. எனக்கு உதவ யாருமே இல்லையேன்னு உட்கார்ந்து அழுதுட்டே இருக்க போறீங்களா? இல்ல உங்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்க இந்த தனிமைய ஒரு கருவியா பயன்படுத்த போறீங்களா? உங்க வாழ்க்கையில வந்திருக்க இந்த தனிமையான காலகட்டத்தை பார்த்து இனிமே பயப்படாதீங்க, அதை அப்படியே ஏத்துக்கோங்க, கொண்டாடுங்க. உங்க வெற்றியை நோக்கி தைரியமா தனித்த சிங்கமா முன்னேறி போயிட்டே இருங்க.